ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சத்தான நல்ல ஆரோக்கியமான சைடிஷ் தான் ரெடி பண்ண போகிறோம். கருவேப்பிலையை வச்சு இந்த சைடிஷ் ரெடி பண்ண போகிறேன். தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்த கருவேப்பிலையை எல்லாத்தையும் உருவி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்த கருவேப்பிலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே சின்ன லெமன் சைஸ் புளியையும் ஒரு 7 வரமிளகாயும் 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வரமிளகாய்க்கு பதில் தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு மண் சட்டியில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 வெந்தயம், 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே அருமையான நல்ல ஒரு டேஸ்ட்டான சைடிஷ் இது. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.